டங்ஸ்டனுக்கு எதிராக மதுரையில் நடைபயணம் தற்போது வாகன பேரணியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக மதுரையில் நடைபயணம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் அது தற்போது வாகன பேரணியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் வாகன பேரணியாக அதில் தற்போது கலந்து கொண்டு வருகிறார்கள். மதுரை மேலூர் சாலையில் இது நடைபயணமாக தொடங்க இருந்த இந்த போராட்டம் தற்போது வாகன பேரணியாக மாற்றப்பட்டிருக்கிறது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடங்கப்பட்ட இந்த நடைபயணம் என்பது வாகன பேரணியாக மாறி நடைபெற்று வருகிறது. மதுரை மேலூர் சாலையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? காயத்ரி, மதுரை மேலூரில் 2015 ஹெக்டரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கிய ஏல உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த மாபெரும் நடைபயண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அரிட்டாப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய இந்த நரசிங்கப்பட்டி முதல் தமுக்க மைதானம் வரை பேரணியாக நடந்து வந்து அங்கு தமுக்க மைதானம் அருகே இருக்கக்கூடிய இந்த தலைமை தபால் நிலையம் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த மாவட்ட காவல்துறை இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதை தடையும் மீறி அந்த ஊர் கிராம மக்கள் முழுவதுமாக நடந்து வந்து அந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அந்த நடைபயணத்தின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட அந்த நரசிங்கப்பட்டி துவங்கி மாநகர் தமுக்கத்தில் உள்ள வரை நடந்து வரக்கூடிய காட்சிகளை இந்த ட்ரோன் காட்சிகளாக நாம் நிச்சயமாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் விவசாய அமைப்புகள், வியாபாரிகள் சங்கங்கள் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தற்போது இந்த கடையடைப்பு போராட்டம் நடத்தி இந்த பேரணியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நரசிங்கப்பட்டியில் இருந்து சித்தம்பட்டி டோல்கேட் வரையில் நடைபயணமாக நடந்து வந்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த தெற்கு மண்டல ஐஜி பேமானந்த் சின்ஹா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நடைபயண போராட்டம் என்பது தற்பொழுது வாகன பேரணியாக நடந்து வருகிறது. தொடர்ந்து அந்த ஒத்தக்கடை பகுதியில் தற்பொழுது போராட்ட குழு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தமுக்க மைதானம் அருகே இருக்கக்கூடிய இந்த தபால் நிலையம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது டங்ஸ்டனுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. காயத்ரி, நன்றி ஹரிகிருஷ்ணன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.